வணக்கம். கருடியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தில் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை. நாட்டின் அரசாங்க மருத்துவமனைகளில் ஏற்படவுள்ள புதிய மாற்றம். நீண்ட தூர பேருந்துகளுக்கு உணவு வழங்கும் உணவகங்களின் தரம் குறித்து வெளியான அறிவிப்பு. ஆஸ்பெசும தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். தொலைபேசி அழைப்பால் பறிபோன ஆசிரியரின் பெருந்தொகை பணம். நாட்டில் அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பு. புத்தாண்டு காலத்தில் நியாயமான விலையில் பொதிகள் வெளியான தகவல். பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சட்டங்கள் குறித்து சாரதிகளுக்கு அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சட்டங்களை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் இந்திக்க ஹபுகொட தெரிவித்துள்ளார். அத்தோடு குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் உள்ள காவல் நிலையங்களுக்கு 1,50,000 மதிப்புள்ள மூச்சு பரிசோதனை கருவிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூட உள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள மதுபான விற்பனை நிலையங்களிலும் ஏப்ரல் 13 திகதி 14 திகதியில் மூடப்படும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் டிஜிட்டல் மயமாக்குவதுடன் குறுகிய காலத்தில் மக்களுக்கு உயர்தரமான சிகிச்சை சேவைகள் மற்றும் உயர்ந்த பராமரிப்பை வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் என சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் அறுவை சிகிச்சை பிரிவு, மாதாந்த சிகிச்சை பிரிவு, ஆய்வகங்கள், கதிரியல் பிரிவு, உள்நோயாளர் பிரிவு மற்றும் வெளிநோயாளர் பிரிவு என அனைத்து பிரிவுகளும் தற்போது நவீனமயப்படுத்தப்பட்டு முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு தரப்படுத்தப்பட்ட ஆய்வக சேவையை வழங்கும் நோக்குடன் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலை ஆய்வகத்தின் திசு அறிவியல் பிரிவு இலங்கை அங்கீகார வாரியத்தால் ஆய்வகங்களுக்கு வழங்கப்படும் அங்கீகாரத்திற்காக சுமார் 1 வருடத்திற்கு முன்னர் விண்ணப்பித்தது. அதற்கமைய அரசு மருத்துவமனையில் உள்ள ஆய்வகம் தரப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். சகல பொது சேவைகளையும் டிஜிட்டல் மயமாக்கி பொதுமக்களுக்கு மிகவும் வசதியான மற்றும் திறமையான சேவையாக மாற்றுவதே தற்போதைய அரசாங்கத்தின் குறிக்கோளாகும். நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தை பொறியியல் மற்றும் கட்டிட வடிவமைப்பை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான மற்றும் கவர்ச்சியான இடமாக மாற்ற அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட தூர பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கு உணவு வசதிகளை வழங்கும் உணவகங்களின் தரம் குறித்து சுகாதார பிரிவினர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பேருந்து சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உணவகங்களில் உள்ள உணவுகள் சுகாதாரமான முறையில் காணப்படுவதில்லை என்றும் கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகள் தரமற்ற முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆஸ்பெசும கொடுப்பனவு தொடர்பில் மேலும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஆஸ்பெசும நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தின் முதலாவது அட்டவணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள நிலையற்றவர்கள் சமூக பிரிவினரான உதவித்தொகை கிடைக்கின்ற காலப்பகுதியை 2025 4/30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அட்டவணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த தொகை மற்றும் சிறுநீரக நோய்க்கான உதவி பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித் தொகையை 7,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதியவர்களுக்காக வழங்கப்படும் உதவித் தொகையை 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு மற்றும் குறித்த தீர்மானங்களை ஏப்ரல் மாதம் தொடக்கம் நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள உதவித்தொகை பெறுகின்ற இயலாமைக்குட்பட்ட நபர்களுக்கான கொடுப்பனவு, சிறுநீரக நோயாளிக்கான கொடுப்பனவு மற்றும் முதியவர்களுக்கான கொடுப்பனவு மேற்குறிப்பிடப்பட்டுள்ள முன்மொழிவுகளுக்கு அமைய கொடுப்பனவு காலத்தை இவ்வருடம் நவம்பர் 31 வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களில் உள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியோருக்கு வழங்கப்படும் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுக்கான காலப்பகுதியை இந்த வருடம் நவம்பர் 31 வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள், சிறுநீரக நோயாளிகளின் விண்ணப்பங்கள் உயர்ந்தபட்ச வரையறையின் கீழ் உள்வாங்கி தகுதி பெறுபவர்களுக்கு குறித்த கொடுப்பனவு இவ்வருடம் நவம்பர் 31 வரை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை பகுதியில் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை பயன்படுத்துவோரை இலக்கு வைத்து வங்கிக் கணக்குகளில் இருந்து பண மோசடி செய்யும் சம்பவம் அதிகரித்து வருகின்றன. பதுளை கல்வி வலயத்தில் கடமையாற்றும் ஆசிரியை ஒருவர் இவ்வாறான பண மோசடி சம்பவத்தை முகங்கொடுத்துள்ளார். ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் பரிசளிப்புக்கு குறித்த ஆசிரியை தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக வந்த உண்மையென நம்பி தனது வங்கிக் கணக்கு இலக்கத்தையும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் அந்த ஆசிரியை வழங்கியுள்ளார். குறித்த தகவலை வழங்கி சற்று நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 ரூபாய் மீளப் பெறப்பட்டதாக தொலைபேசி குறுந்தகவல் அவருக்கு வந்துள்ளது. பதுளை பகுதியில் ஆசிரியர்களை இலக்கு வைத்து இவ்வாறு பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. பண்டிகை காலத்தில் இவ்வாறான மோசடிகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதனால் பொதுமக்கள் தமது பாதுகாப்பு தொடர்பாக அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எதிர்வரும் 20 உயிர்த்த ஞாயிறு பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான புத்திக மனதுங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்தோடு கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திற்கும் பேராயர் இல்லத்திற்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் 6 வருடங்கள் பூர்த்தியடைந்த இந்த ஆண்டு உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் சிறப்பு திருப்பலிகள் தேவாலயங்களில் நடாத்தப்பட உள்ளன. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலில் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணி தேவாலயம், கட்டுவாப்பட்டியாவில் உள்ள புனித செபஸ்டியன் ஆலயம், மட்டக்களப்பில் உள்ள சியோன் தேவாலயம் ஆகியவற்றுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் புதிய மீன்களை நியாயமான விலையில் விற்பனை செய்யும் புதிய திட்டத்தை இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 300 மற்றும் 400 கிராம் பொதிகள் நியாயமான விலையில் விநியோகிக்கப்பட உள்ளன. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் ஏற்படக்கூடிய மீன் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு, விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் J.A. மார்க் தெரிவித்துள்ளார். ஆரம்பகட்டமாக இந்த திட்டமானது தெரிவு செய்யப்பட்ட 21 சதோச விற்பனை நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெலிக்கடை போலீசாரின் காவலில் இருந்தபோது இளைஞர் ஒருவர் அண்மையில் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக குறைக்கும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் குறித்து உடனடி மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடாத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மீண்டும் மீண்டும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் சட்ட நடைமுறை மற்றும் நீதி நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக குறைமதிப்பிற்குட்படுத்தும். இதேபோன்ற சம்பவங்களை தடுக்க அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுப்பதில் அதிகாரிகளின் பொதுவான பதிலையும் விமர்சித்த சட்டத்தரணிகள் சங்கம் பொறுப்புணர்வுடன் மேம்படுத்துவதற்கு, துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கும் காவல்துறைக்கு திறன் மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளது.